சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக தில்லையில் பிரவேசம் செய்த பொழுது இந்த சிதம்பரம் நகரத்தினுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பதை அந்த பாடலை வர்ணித்திருந்தார். அதில் நீடு தன்புணல்கள் பந்தர்கள் தோறும் நிறைந்த தேவர்கணம் நீலடை தோறும் என்று எங்கு பார்த்தாலும் தெருக்கள் தோறும் அங்கு சுவாமிகளோட தேவர்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை காட்டியிருந்தார். அதோடு நாம் நிறைவு செய்திருந்தோம். அடுத்தது எண்ணில் பேருலகு அனைத்திலும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்களம் போலி வளர்த்தன ஆகி புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கோ அண்ணல் ஆடு திரு அம்பலம் சூழ்ந்த அம்பொன் வீதியினை நம்பி வணங்கி வீதியே வணங்குகின்றார். கீழே நம்ம பார்த்தோம். அப்புறம் சாமி அந்த வீதியை பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளம் கொண்டார்னு புரண்டு வந்து வழிபாட்டு வீதியை சொன்னோம். அதுபோல் இங்கு அந்த வீதி எப்படி வளர்ந்தார் அவருக்கு அதை சொல்கிறார். அது எண்ணில் பேருலகு அனைத்திலும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம். உலகத்தில் எத்தனையோ தேவலோகம் இருக்குது, இந்திரலோகம் இருக்குது, சந்திரலோகம் இருக்குது, குபேரபுரி இருக்குது, வைகுண்டம் இருக்குது, பிரம்மருடைய சத்தியலோகம் இருக்குது. அந்த உலகங்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்த வளங்கள் எல்லாம் இங்கு வந்து பொதிந்திருப்பது போல இருக்கிறது நகரத்தை பார்த்தால் என்று சுவாமி நினைத்துக் கொள்ளும்படியாக இருக்கிறது. எண்ணில் பேர் உலகு அனைத்தில் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் எல்லாவற்றிலும் உள்ள அழகு எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்களம் பொலி வளர்த்தன ஆகி அப்படி வளம் பொருந்தியதாக அந்த நகரம் இருக்கிறது என்று சொன்னார். புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கும் அண்ணல் ஆடு திரு அம்பலம் சூழ்ந்த அதான் ஆடு திரு ஆடுகின்ற ஆடிய ஆடும் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றும் இருக்கு பாருங்க. அதில் எல்லையில்லாத அடியவர்களாலே எப்பொழுதும் புகழ்ந்து போற்றக்கூடியதாகிய அந்த அம்பலம் புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கும் எப்பொழுதும் அடியார்களாலே பாடி தொழுது ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியதாகிய சிற்றம்பலம். அங்கு ஆடக்கொண்டிருக்கக்கூடிய சுவாமி அண்ணல் ஆடு திரு அம்பலம் சூழ்ந்த அம்பொன் வேதியினை நம்பி வணங்கி வீதியை வணங்கி முடிச்சிட்டாரு. வீதி முடிச்சோன்னே அது என்ன ஒரு அடுத்தது கோபுர வாசல். கோபுர வாசல் உள்ள போகிறார். இந்த கோபுர வாசல் உள்ளதான் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம். அப்போ மாலையன் சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீலமாமுனிவர் சென்று முன் துண்ணி திருப்பிரம்பின் அடிகொண்டு திளைத்து காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப காதல் அன்பர கணநாதர் புகம் பொன் கோல நீடு திருவாயில் இறைஞ்சி குவித்த செங்கை தலைமேற்கொண்டு புக்கார். அந்த கோபுர வாசலுங்க. இன்னைக்கு நாம் எல்லாம் சிதம்பரம் கோயிலுக்கு போகிறோம்னா அழகாக கோபுர வாசலை தாண்டி போயிடுறோம். போகும்போது 1008 நாயம் நமக்கு இல்லையா. எல்லாத்தையும் பேசிக்கிட்டு கண்டதையும் பேசி கொண்டது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அடுத்து போகிறப்ப பஸ் கிடைக்குமா கிடைக்காதா, திரும்ப எப்போ சேர்றது, மத்தியானம் சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது, எல்லாத்தையும் பேசி கொண்டு தான் நம்ம இதுக்குள்ளே போகிறோம் அந்த கோபுரத்துக்கு இல்லையா. சாமி உள்ள எப்படி இருப்பார், அந்த நம்ம அந்த இந்த புண்ணியம் எப்பேற்பட்ட புண்ணியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணிக்கொண்டு போகிறோமா இல்லை. சுந்தரமூர்த்தி சாமி எப்படி போகிறார், கோபுரத்துக்குள் நுழையும் பொழுது கையை எப்படி வச்சுக்கிறார். கோல நீடு திருவாயில் இறைஞ்சி அந்த திருவாயில இறைஞ்சுகிறார். முதல்ல விழுந்து அந்த கோபுரத்தை இறைஞ்சுகிறார். கோல நீடு திருவாயில் இறைஞ்சி குவித்த செங்கை கையை குவிச்சு வச்சிருக்காராம் மேல. எங்க தலைமேற்கொண்டு புக்கார் கும்பிட்டு கொண்டே கோபுரத்துக்குள்ள போறாருங்கிறாருங்க. சரி போகட்டும், இந்த கோபுரத்துக்கு என்ன விசேஷம் அப்படிங்கும் பொழுது அதை சொல்லுகிறார்.
அந்த கோபுர வாசலில் 2 பக்கமும் 2 கூட்டம் நிற்கிது. நான் கீழே சொன்னேன் இல்லையா, யாராவது அடியார்கள் உள்ளே போனாங்கன்னாக்க அவங்க பின்னாடி பிடிச்சிட்டு உள்ளே வந்துடலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரந்துரை தேவர்கள் கூட இருக்கிறான்னு. ஏன் இவர்களால் போக முடியலை அப்படின்னா, இவர்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடையாது உள்ளே போகிறதுக்கு. தேவர்களுக்கு திருமாலுக்கு உள்ளே போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, பிரம்மாவுக்கு உள்ளே போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, மற்றைய தேவர்களுக்கெல்லாம் உள்ளே போய் நடராஜாவை தரிசனம் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. உள்ளே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ளே வந்தாக்கா என்ன நடக்கும் சொல்லி பார்க்கலாம். ஒரு தடவை வராதிங்க, உங்களை அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்லையா, போ வெயிட் பண்ண போ, என்ன டைம் இருக்கும் பாரு ஒருத்தர். அப்படி வரல, கேட்கவே இல்லை. திரும்ப வந்துட்டு கையில் ஒரு பரம்பு வச்சிருப்பார். சொல்லியிருந்து முதல்ல பழிச்சிடணும்னு வைப்பாரான். ஓடு அப்படிம்பாரான். யார? திருமாலை, நந்தியம் பெருமான். போய் வரிசையில் நில்லு, போய் வெயிட் பண்ணு அப்படிம்பாரான். நடராஜா தரிசனம் பண்ணுறதுக்கு யார் யார் நிற்பாங்களாங்க? மால், அயன், சதமகன். சதமகன்னா இந்திரன் அர்த்தம். சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள், மற்றைய தேவர்கள் எல்லாம் கூட முற்றும் நெருங்கி, எல்லாரும் அப்படியே அந்த வாசலுக்குள்ள நெருங்கி நிற்கிறாங்க. நெருங்கி சாமி தரிசனம் பண்ற இடம் எல்லா இடத்துலையும் தான். நந்திய பெருமாள் எல்லா வாசலையும் இருக்காரு. சிதம்பரத்தை சிறப்பாக வர்ணிக்கிறார் அந்த இடத்துல. ஆமாம், கைலாசத்தினுடைய வாசல் இது. கைலாசத்தில் தான் இது நடக்கும் எப்பொழுதும். அது சிதம்பரத்துக்கு வச்சு காமிக்கிறார். சிதம்பரத்துலேயும் அப்படிதான். முற்றோம் நெருங்கி எல்லாரும் இந்த கூட்டத்தை கோபுர வாசல்ல போய் நிற்கிறான். உள்ள விடுறதுக்கு வழி இருக்கா, உள்ள போலாமா அப்படின்னா வாசல்ல ஒருத்தர் நிற்கிற பெரம்பு வச்சு நந்தியம் பெருமான் இல்லையா, அங்கன் கையிலை காக்கும் அகம்படி தொண்டு செய்வான் அப்படின்னு அவரை காட்டுறார். பங்கயம் துலபம் நாரும் வேத்திர படை இப்படி அடிச்சு 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 திருமாலை அடிச்சு பிரம்மாவை அடிச்சு அடிச்சு அந்த பெரம்புல எப்போதும் திருமாலுடைய வாசனை வீசுமா. அதில் திருமாலுடைய துளசி வாசம் வீசும். அதில் பிரம்மாவை அடிச்சு அடிச்சு பிரம்மாவுடைய தாமரப்பு வாசம் அதில் அடிக்கும். அந்த சிலம்பு அந்த மோந்து பார்த்தாங்கிறார். பங்கயம் துலவம்னாரும் வேத்திர படை பொறுப்பான் அப்படின்னு அவர் சொல்றாங்க. அங்கன் கைலைக்கு அகம்படி தொண்டு செய்வான்னு நந்தியம் பெருமான் நிற்கிறார் எப்பொழுதும். அந்த நந்தியம் பெருமான்கிட்ட இவங்கெல்லாம் அடி வாங்கி உள்ள போறதுக்கு வழி இல்லாமல் வாசல நின்றுருக்கான் எல்லாரும். அது சொல்லுகிறார். மால், அயன், சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றோ நெருங்கி. தேவர்களுக்கு மட்டும் இந்த நிலைமை, அவங்களுக்கு மட்டும் கிடையாதான். சீலமா முனிவர் சென்று, முனிவர்களுக்குமே அதே கதிதான். திருமாலுக்கே இல்லை. சீலமா முனிவர் சென்று முன் துண்ணி. சிவ வழிபாடு செய்யக்கூடிய முனிவர்களும் உண்டுங்க. அதில் நமக்கு உபமன்யம் இவங்கெல்லாம் உண்டு. சிவாடியார்கள் கணத்தில் வந்துடுவாங்க அவங்கெல்லாம். இது மற்றைய முனிவர்கள். இப்போ இவங்க இல்லையா சப்தரிஷிகள்லாம் இல்லையா, அதில் உள்ள முனிவர்கள் எத்தனை விதமாக அவங்க எல்லாம் சொல்றாரு. சீலமா முனிவர் அவங்க ஒழுக்கத்தில் வாழ்ந்தாலும் கூட சரிதான். சிவபக்திங்கிறது முற்றுமையாக இருக்க வேண்டும். அது உபாயமாக இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும். நேற்று பார்த்தோம் இல்லையா, உண்மை கிரியை உண்மை கிரியை உண்மை உபாய சரியை உபாய கிரியை உபாய நினைக்கக்கூடாது. எனக்கு ஏதோ வேண்டி வந்து அதை செய்யக்கூடாது. ஒரு கலெக்டர் வந்தாருன்னா கலெக்டர் பார்த்தோன்னே ஒரு என்னது எம்எல்ஏவாக இருப்பான். எம்எல்ஏ தொடப்பான் சைப்பான். ஓ எம்எல்ஏ நினைச்சேன் உண்மையிலே உனக்கு எவ்வளோ பாசண்டா அப்படின்னு நினச்சிப்பான் எம்எல்ஏ. ஒரு 5 வருஷம் கழிச்சு எம்எல்ஏவுக்கு பதவி போயிடும். அவர் திரும்பி எம்எல்ஏ வரார், இன்னும் போய் தொடப்பானா, நீ நானும் ஒன்று தான், இப்போ எம்எல்ஏவே வேற அப்படிப்பான். நிறைய பேர் பார்த்தோம்னா தனித்தனியாக வந்து இறங்குது. அதனால் சரியை கிரியை யோகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உபாயமாக இருக்கக்கூடாது. பெருமான்ட்டு ஏதாவது உபாயம் கிடைக்குமான்னு இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும். தான் படிச்ச உபாய சரியை உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் உண்மை ஞானம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால் இந்த தேவர்கள் எல்லாம் உபாய சரியை செய்பவர்கள். ஏதாச்சும் வேணும்னா சாமி வழிபாடு செய்வாங்க. அஸ்திரம் வேணும், சஸ்திரம் வேணும், சாமி ஏதாவது அனுகிரகம் பண்ணணும், பதவி தரணும் அப்படிங்கிறதாக ஒரு வழிபாடு செய்தவர்கள். ஏதாவது சம்ஹாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால கண்மம் பற்றக்கூடாதுன்னு சிவபூஜை பண்ணுவாங்க. அப்படித்தான் அவர்களுக்கு ஏதாவது காரணம் பற்றி தான் சிவபூஜை இருக்கும். அதாவது உபாயம்னு பேருது. சரி, அதனால சிவபக்தி இல்லையான்னா சிவபக்தி தான். அது இல்லாமல் தான் கிடையாது. ஆனால் அது உண்மை சரியைக்கு ஈக்குவல் கிடையாது. இவங்க உண்மை சரியை உள்ளவங்க எப்போ தானே போடுவாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் இருக்காது சாமிகிட்ட. எனக்கு அதை கொடு சாமி, இதை கொடு சாமி, அதை வந்தெல்லாம் இருக்கு. கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னார். வீடு பேர் கூட எனக்கு வேணும்னு சாமிகிட்ட கேட்க மாட்டாங்களாம். பெருமானே எனக்கு முக்தி கூட உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க சாமிகிட்ட. அப்படிப்பட்ட அன்புடையவர்கள் இந்த அடியார்கள், அப்படிப்பட்ட விரலுடையவர்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரே லைசன்ஸ் ஐடி கார்டு கொடுத்தாரு சாமி. அந்த ஐடி கார்டு இருந்தால் அந்த பெரம்பு தடுக்காது. அதான் திருநீர் உத்ராட்சம்ங்கிற ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டு இருந்ததுனால டைரெக்டாக உள்ளே பாஸ் உள்ளே போயிடும்.
அதனால தான் யார் உள்ளே போகிறாங்க யார் வெளில நிற்கிறாங்கிறத சொல்லுகிறான். சிவதீக்கை இல்லை இவங்க சார். ஏன்னா அது ருத்ராட்சம் வாங்கி அந்த சிதம்பரத்தையும் ஒரு கடையில் வாங்கினா வேலை முடிஞ்சு போச்சு, வாங்கி போட்டு உள்ளே போக வேண்டியது சார். அங்கேயே ருத்ராட்சம் திருநீர் வாங்கி குழச்சி பூசிட்டு போடலாம்னா இவங்களுக்கு திருநீர் ருத்ராட்சம் போட்டுவதற்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அது வேணும்ல. சிவதீக்கையினால தானே அதை போட்டுக்கொள்ள முடியும். கடையில் வாங்கி போட்டுக்கொள்ளக்கூடிய சாதனம் அது. கடையில் வாங்கி தண்ணியில் குழச்சி திரும்ப 10 வந்து விட்டு அதை குழச்சி இப்படி பூசிக்கிட்டா முடிஞ்சுட்டா அது எல்லாரும் போட்டுக்கலாம் தான். இப்போ திருமால் வந்து சிவபூஜைக்கார் அடியார் தானே சொல்கிறோம் நம்ம எங்கே பார்த்தாலும். இப்போ அவர் ஏன் உள்ளே போகல? அடியாரோட பெருமையை காட்டுறாங்க. அடியாரோட பெருமையை காட்டப்படுகிறது. உள்ளே போகலன்னா அடியார்கள் நீங்கள் சிவகணத்தார்னா சிவதீக்கை முறைப்படி அவர்கள் பற்று வந்து கொண்டு அந்த நிலையில் நிற்கிறவங்க. அதனால தான் இப்போ திருநாளால் திருவேடம் தான் ப்ராப்பர் அடையாளம்னாக்கா திருமால் உள்ளே போக முடியாதா? அவருக்கு திருவேடம் இருக்காதா? இருக்கும். அங்கே சரியான அங்கீகாரம் குரு உபதேசமாக பெற்றிருக்க வேண்டும். நந்தி பரம்பரை அவர் தானே தெரியும். நம்ம பரம்பரையில் உள்ள பயப்பாவன் நம்ம அதுதான் அவன்னு உள்ளே போய் அனுப்பி விடுறது யார்? நந்திய பெருமான் தானே. அவர் தானே நந்தம் குருமரவுக்கெல்லாம் முதற்குருநாதன். அதனால பொழித்துன்னு விழும் அடி. சீலமாமுனிவர் சென்று முன் துண்ணி திருப்பிரம்பின் அடி கொண்டு திளைத்து சேக்கரார் சாமி சொல்றார், அப்பாடா இந்த பரம்பலையாவது அடி விழுந்தேன் நமக்கு, அந்த வரைக்கும் சந்தோஷம், அந்த அளவுக்காவது புண்ணியம் பண்ணோம்லான்னு நினச்சிக்கிறான். நல்லா திரும்ப பக்கத்து தான் பாருங்க, உள்ள போகிறோம் விட மாட்டாங்கல்ல. திருவண்ணாமலை எனக்கு உண்மை நடக்கும். கோயில் உள்ள நைட் 8 மணி 8:30 போயிட்டேன். அதுக்கு முன்னாடி திருநெல் உத்ராட்சம் இல்லாதவங்க நிப்பாட்டாங்க. நான் உள்ளே போயிட்டேன். போயிட்டேன் வாசல் வாசல் நிப்பாட்டாங்க உள்ள. ஆனால் அசைஜாம முடியும். டைம் 8:30 போச்சு. அலோடு இல்லை, மக்கள் அலோடு 8:30 மேலே அலோடு கிடையாது. நான் உள்ளே போயிட்டேன். அரசன் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் யாருமே வரல, எல்லாம் வெளியே இருக்காங்க. அதனால திருப்பிரம்பின் அடி, அந்த அடி பிறம்பு எப்படி சொல்றாரு பாருங்க. திருப்பிரம்பின் அடி, திருப்பிறப்பாது. இங்க நந்திய பெருமானை பத்தி சொல்லவே இல்லை. அவர் திருப்பிரம்பை மட்டும் தான் குறிச்சிருக்காரு. திருப்பிரம்பின் அடி கொண்டு திளைத்து காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப. எப்போ டைம் கிடைக்கும்? நமக்கு எழுதியிருக்க அந்த இதில் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கான். ஐயப்ப சாமியை பார்க்க போகிறாங்களே சபரிமலைக்கு, அதுமாரி ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காரு. அந்த டோக்கனில் பார்த்தாக்க இத்தனாம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு தான் நீ வரலாம் உள்ள அப்படின்னு இருக்கு. அதனால அந்த காலம் நேர்படுதல் பார்த்தீங்களா, காலம் நேர்பட டைம் எத்தனை மணி நமக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் டைம் எப்போ வருங்கிறத பார்த்துட்டு இங்கே நிற்கிறாங்க. அயல் நிற்ப யாராரு? மாலையன் சதமகன் பெருமுனிவர் கூட்டம் எல்லாம் நிற்கிதாங்க வெளில. அப்போ யாருங்க உள்ள போறாங்க? கல்லீசா உள்ள யாரு போறா? காதல் அன்பர்கள் போறாங்க உள்ள, அடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். கணநாதர் தேவர்கள்ல கணநாதர்கள் போறாங்க. பெருமானால அங்கீகரிக்கப்பட்ட கணநாதர்கள், நாயன்மார்கள்லாம் கணநாதர்களாக தானே போறாங்க பார்க்கணும்ல. காதல் அன்பர் கணநாதர புகும் பொன் கோல நீடு திருவாயில் இறைஞ்சி, திருவாயில கும்பிட்டு குவித்த செங்கை தலைமேல் கொண்டு புக்காகார் அப்படின்னு சொல்லுகிறார். உள்ள போனது யாருப்பா? இந்திரமுசாமி. பெருமதில் திறந்த செம்பொன் மாளிகை மின்பிறங்கு பேரம்பலம் மேறு வருமுறை வளங்கொண்டு இறைஞ்சிய பின்னர் வணங்கிய மகிழ்வோடும் புகுந்தார். அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலம் முன் திரு அணுக்கன் திருவாயில் தெரிகிறது அவருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்றார்? உள்ள போன உடனே கோபுரத்தை தாண்டின உடனே சாமியோட கோயில் இருக்குல்ல, 21ஆம் படின்னு சொல்லுவோம். அந்த பக்கத்தில் மேற்கு வாசல் வழியாக உள்ள வரும். அதுதான் மாளிகை பத்தின்னு சொல்றது. உள்ள மாளிகை திருமாளிகைன்னு சொல்றது. இந்த கோபுரத்துலேருந்து உள்ளே வந்தோடனே நம்ம கீழே கோபுரத்தை ஞாபகம் வச்சுங்க. கீழே கோபுரத்து வழியாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் போனீங்கன்னா கோயிலை சுற்றி திரும்ப சிவகங்கை வழியாக திரும்பி அந்த இடத்த அடையலாம். ஆயிரங்கால மண்டபத்து வழியாக அந்த வீதி இருக்குல்ல, அது ஒரு வீதி தான் சுற்று. அதுக்கு பேர் ராஜாக்கள் தம்பிரான் திருவீதின்னு பேர் இருக்கு. அந்த இடத்துக்கு பேர், அந்த வீதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதுக்கு. இந்த ராஜாக்கள் தம்பிரான்னா யாருன்னா அனபாய சோழர் தான். இந்த புராணம் பாடுறதற்கு உறுதியானார் இல்லையா சேக்கரார் சுவாமிக்கு, அவருக்கு பேர் தான் ராஜாக்கள் தம்பரான்னு பேர். அவர் வந்து அந்த திருப்பணியை, அந்த திருவீதியை அவர் திருப்பணி பண்ணாராம். அதனால அதுக்கு பேர் என்னவா? ராஜாக்கள் தம்பரான் திருவீதின்னு பேர். அந்த ராஜாக்கள் தம்பரான் திருவீதியை தான் உள்ளுக்குள்ள சுற்றி வரார். சுற்றி வரும்போது எப்படி வந்திருப்பாரு? தெற்கு வாசல் வந்து முக்குரணி பிள்ளையார் வழியாக வந்து மேலகோபுரம் வந்து திரும்பி சிவகங்கை வழியாக வந்து திரும்பி ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு, அது வழியாக வந்து திரும்பி எங்கே வருவாருப்பா? கீழே கோபுரத்து வழியாக 21ஆம் படி வாசல்
21ஆம் படி சிதம்பரம் போயிருக்கீங்க இல்லைங்க எல்லாருமே. 21ஆம் படி வழியாக உள்ளே இறங்க போகிறாரு. இப்போ 21ஆம் படி இறங்கும் போது உள்ள என்ன தெரியும்? நேராக நமக்கு ஃபர்ஸ்ட் உடனே பார்த்து சபை தெரியும். சபை தெரியாது, சபைக்கு போகிற இன்னொரு வாசல் தெரியும். அந்த வாசலுக்கு பேர் தான் அணுக்கன் திருவாயில்னு பேர். அணுக்கன் திருவாயில். ரொம்ப அணுக்கமானவங்க தான் அந்த வழியாக போகலாம் சாமியை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு வரதுக்கு. நெருங்கியவர்கள் அணுக்கன் திருவாயில். மற்றவங்களாம் நேராக அப்படியே வரணும், கொடிமரத்து வழியாக வந்து பார்ப்பாங்க. ரொம்ப நெருக்கமான நாட்கள் என்ன பண்ணுவாங்க, சைடில் ஒரு வாசல் வச்சு சைடு வழியாக போயிட்டு வந்துட்டு இருப்பான். அவன் நெருக்கமானவன் சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறதுக்கு, இது பண்ணுறது எல்லாம். அதனால அணுக்கன் திருவாயில்னு இருக்குது. ஆமாம், அதுதான் அஃபீஷியல் யூஸு. கொடிமரம் தான் அஃபீஷியல் யூஸு. இது ரொம்ப பெர்சனலாக உள்ளது. ஆமாம். பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை. செம்பொன் மாளிகைங்கிறது அந்த உள்ள இருக்கக்கூடிய கோயிலுடைய ஒற்றுமட்ட அமைப்பு. மின்பிறங்கு பேரம்பலம் மேரு. பேரம்பலம் அப்படிங்கிறது எதுனாக்க நம்முடைய ஆயிரங்கால் மண்டபம். பேரம்பலம் மேரு, மேருமலை போன்று தோன்றக்கூடியதாகிய பேரம்பலம், அதை வணங்குறார். வருமுறை வளங்கொண்டு இறைஞ்சிய பின்னர் வணங்கிய மகிழ்வடும் புகுந்தார். இந்த இடத்துல என்ன வருதுன்னா, பேரம்பலம் அப்படிங்கிறது இல்லை நம்ம 5 அம்பலம் இருக்குது. எதிரம்பலம், பேரம்பலம் அப்படின்னு அந்த 5 சபை, சிற்சபை, பொற்சபை, கனகசபை, ராஜசபை, தேவசபைன்னு சொல்லி கொடுறோம் இல்லையா. ராஜசபைங்கிறது தமிழில் வந்து பேரம்பலம்னு பேர். இப்போ ஆயிரங்கால் மண்டபத்தை வளம் வந்தாருன்னு தான் அதில் இருக்கு. திருமசாமி எதை வளம் வந்தாருப்பா? ஆயிரங்கால் மண்டபத்தையே வளம் வந்திருக்கிறார். அதை வந்து வளம் வந்துட்டு நேரம் உள்ள போறார். பருமுறை வளங்கொண்டு இறைந்திய பின்னர் வணங்கிய மகிழ்வோடும் புகுந்தாகார். அதை 21ஆம் படி உள்ள போறது. அங்க என்ன இருக்கும்? சிற்றபை தெரியும் இல்லையா. சிற்றபை எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. சிற்றபைங்கிறது எல்லாம் இருக்கு, வேதத்துல இருக்கு. வேதத்தினுடைய தொடக்கத்துல, வேதத்தினுடைய மத்தியில, வேதத்தினுடைய நிறைவுல இருக்கு. ஓம் ஒன்று தொடங்கிதான் வேதத்தை தொடங்குவாங்க. வேதத்தினுடைய ஹிருதய பக்கத்தில் சிவாய நம்ம இருக்குது. நிறைவு பண்ணும்போது வேதத்தை ஓம்னு சொல்லி தான் முடிப்பாங்க வேதம் மோதுறவங்க. அதனால வேதம் தொடங்கும் போது ஓங்காரத்தில் தொடங்குது. மத்தியில் சிவாயனமான 5 எழுத்து இருக்குது. தொடக்க நிறைவுலையும் ஓங்காரம் இருக்குது. ஓங்காரம் என்பது என்னது? நம்ம பொறுத்தளவுக்கு ஓங்காரம் என்பதும் கைண்ட் ஆஃப் 5 எழுத்து தான் நமக்கு இல்லையா. ஓங்காரத்தினுடைய விரிவு என்ன? அகர உகர மகரம் 3 எழுத்து தானே வருது. 5 எழுத்துன்னு சொன்னேன். இது இது நாதம், சாதம், நாதம், விந்து. வெரி குட். சமஷ்டி வியஷ்டின்னு சொல்றோம். வியஷ்டி பிரணம்னு வரும்போது உகாரம் எப்படி இருக்கும்? அகர உகர மகர நாத விந்து. அப்போ 5 எழுத்துன்னு சொல்லி கொண்டோம். இதை பத்தி எங்க படிச்சோம்? சிவஞான போதத்தில் 5 எழுத்தால் உயிர் இயக்கப்படுகிறதுன்னு முதல் சூத்திரத்திலே வந்துடும், அதிகரணத்தில் வந்துடும் 5 எழுத்து பற்றின விளக்கம். அதே மாதிரி அதுக்கான சித்தியார் பாட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால ஓங்காரம் முதல்ல இருக்கு, திருவைந்தெழுத்து. 2வது திருவைந்தெழுத்து இருக்குது, நிறைவுல திருவைந்தெழுத்து. திருவைந்தெழுத்து என்பது நாதன் நடம் அருள் தானே. சிக்கனவா வீசுகரம் வாயதனை உதறி வல்வினையை சுட்டுன்னு பாட்டு உண்மையிலக்கத்தில் படிச்சிருக்கோமா. அப்போ திருவைந்தெழுத்துங்கிறது சிற்றவை தானே, அதான் சொல்லுகிறார். சார் அது இல்லாமல் வேற எங்க இருக்கு? ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்தில் இருக்கு, அடியார்களுடைய ஹிருதயத்திலையும் அது இருக்கு. அதை சொல்லுகிறார். அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில். எங்கெங்க இருக்கா? வேதத்துடைய தொடக்கத்தில், வேதத்துடைய மத்தியஸ்தானத்தில், வேதத்துடைய நிறைவுல. அதோடு கூட அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளி சூழ் திருச்சிற்றம்பலம். அந்த அம்பலம்ங்கிறது எங்க இருக்குது? சிதம்பரத்தில் மட்டுமே இல்லை, வேதத்தில் 3 இடத்துல இல்லாமல் ஒவ்வொரு அடியவர்களுடைய மனதுக்குள்ளேயும் இருக்கா? சாமி தான் இருக்கார். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்ட அம்பலத்து நிறுத்தன் அப்படிங்கிறார். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்ட அம்பலத்து நிறுத்தனாரை திணித்தனை போதும் மறந்து இவனோ. கொஞ்சமாவது அவனை மறப்பனா? நான் மறக்க மாட்டேன். ஏன்? மனசை நினைச்ச மாத்திரத்தில் நம்முடைய கோயிலாக அவர் கொண்டுடுவார். துன்பிலா தொண்டர் கூடி தொழுது கழுது ஆடிப்பாடும் அம்பலால் பொருளும் இல்லை ஐயனாயர். அதில் சொல்றார், நகமலாம் தேய நான் மலர்த்தூவி முகமலாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏற்றும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை இறங்கியாரனார்க்கேன்னு. மனசுக்குள்ள அடியார் ஒருத்தர் மனசுக்குள்ள நினைச்சு முகமெல்லாம் கண்ணீர் மல்க இல்லையா, கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏற்றும் தொண்டர் அகம்
ஆனால் கோயில் இல்லை, பெரிய கோயில் வேற கிடையாது. அவருக்கு எதாவது கோயிலாக கருதுவார் சாமின்னு சொல்கிறார். அதனால் அன்பருடைய சிந்தையில் இருப்பது திருச்சிற்றம்பலம். எப்போதும் சிந்தையில், இப்போ எல்லாரும் சிந்தையில் இருக்கா இல்லையாப்பா? இப்போ அதை நினச்சிட்டு தானே இருக்கீங்க எல்லாரும்? இப்போ சிதம்பரத்துக்குள்ள இருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீலாக இருக்குது இந்த பாட்டு படிக்கிறது எல்லாமே. 21ஆம் படினா அந்த சிதம்பரத்தில் நீங்கள் கதவுலேருந்து இறங்கும்போது படி இருக்காது வரிசையா? அது ஒன்றும் தனி சிறப்புலாம் இல்லை. அது இடாத படி 20 மலிசா வச்சுருக்கனால 21 இருக்குது, அவ்வளோதான். 21ங்கிறத கணக்கு தனி கணக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அது பின்னாடி வந்திருக்கலாம். 21ஆம் படி அப்படின்னு சொல்லுவாங்க, அது அவ்வளோதான். ஆமாம். திருவளர ஒளி சூழ் திருச்சிற்றம்பலமுன் திரு அணுக்கன் திருவாயில். அங்க திருவணுக்கன் திருவாயில் வழியே உள்ள போறார். அங்க சாமி எப்படி ஆடுறார், உள்ள எப்படி சாமி தெரிகிறார் சொல்றார். வையகம் பொழிய மறை சிலம்பு அற்ப மன்றுளே பாளையம் தேட ஐயர்தாம் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன்குவித்த கைகளோ திளைத்த கண்களோ, கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்று படிமருங்கு. சபையில ஏறி அந்த திருக்களிற்று படி மருங்குல போய் விழுவுறாங்க. இதுதான் அந்த சபையில ஏறி அவங்க தரிசனம் பண்ணியிருக்காங்கிறதுக்கான அடையாளம். திருக்களிற்று படிமருங்கு வென்று தாழ்ந்து எழுந்தான். யாரு? செய்தவ பெரியோன். யார்? சுந்தரமூர்த்தி சாமி. அவருக்கு எது திளைத்ததுன்னே தெரியலையா. அந்த நடராஜாவை பார்த்த உடனே அவருக்கு என்ன இப்போ உண்டானது, என்ன மாதிரி உடம்புல மலர்ச்சி உண்டானு தெரியல. சேக்கரார் சாமியை டவுட் பண்றது. அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ எதுன்னு தெரியலங்கிறார் சேக்கரார் சாமி. இவருக்கு எது உருகுனது, உடம்பு உருகுனதா, ஊர் உருகுனதா, உயிர் உருகுனதா தெரியல. கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன் என்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்று படிமருங்கு. கலெக்டர் படி நமக்கு ரொம்ப விசேஷமானது வேற இல்லையா? ஏன் திருக்கலெக்டர் வேற நம்ம ஒரு சாஸ்திரம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? ரொம்ப நல்ல சாஸ்திரம் அது இல்லையா? அவே பார்க்குறார். நடராஜா தெரிகிறார். அவர் நடராஜா பார்த்த அனுபவம் எப்படி? அவர்கிட்ட ஒரு சிந்தனை மட்டும்தான் இருந்தது. எல்லா அந்த கரணங்களும் எல்லா கருவிகளும் எல்லா அறிவுகளும் ஒரு இடத்துல இருந்தது என்பதை இந்த பாட்டில் விளக்குகிறார். 5 பேரறிவோம் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணம் ஒரு 3 திருந்து சாத்துவிகமே ஆக இந்து வாழ்தடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சொல்கிறார். 5 பேரறிவு என்பது கண்கள் முதலான 5 புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்பு, ஸ்பர்சம் என்று சொல்லக்கூடியதாகிய 5 இன்புட்ஸ். இதுதான் நம்ம ஞானேந்திரியங்கள் 5 என்று சொல்லுவோம். ஞானேந்திரியங்கள் 5 தனித்தனியாக தான் வேலை செய்யும், எல்லாம் ஒன்றா வேலை செய்யாது. எப்பொழுது நமக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா ஒன்று சென்று ஒரு நேரத்தில் ஒன்றை தான் பண்ணுறோம். இது அனைத்துமே சென்று ஒரு இடத்தை பட்டுள்ளது. இது எல்லாமே கண்களுக்குரிய அறிவை மட்டும் சென்றது, கண்ணால் மட்டும்தான் அந்த அந்த கரணங்கள் வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லுகிறார். 5 பேரறிவோம் கண்களே கொள்ள. அப்போ சிதம்பரத்தில் போய் தரிசனம் பண்ணுவோம், என்ன கேட்கக்கூடாதுப்பா? ஒழுங்கா பார்த்தா காது கேட்கக்கூடாது, வாய் பேசக்கூடாது, அப்போ தான்
இப்போதான் குறுக்க மறைச்சி நிற்பானோ ஒன்று மட்டும்தான் பார்க்கணும் போல் இருக்கு சாமியை நான் பார்க்கவே கூடாதா அப்படின்னு பானோம் அங்கதான் நின்று இல்லையா ஃபோனை ஆஃப் பண்ணுங்க சார் அப்படிமா அப்போதான் வந்து இதனால 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் அந்த எங்க வந்து உட்காருது பாருங்க இல்லையா தத்துவங்கள் படிக்கலாம் இந்த பாட்டுக்கு பொருள் தெரியும் இந்த கரணங்கள் 4 மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 அந்த கரணங்கள் என்னன்னு தெரியாம எப்படி இந்த பாட்டுக்கு பொருள் சொல்ல முடியும் தெரிஞ்சவரே பொருள் சொல்ல முடியாது இந்த பாட்டு அப்பேற்பட்ட பாட்டு குமரகுருபரருக்கே பொருள் சொல்ல முடியாத பாட்டா இந்த பாட்டு தான் குமரகுருபர சுவாமி யோகியா இருக்கார் மதுரையில் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்லாம் பாடிட்டு வரார் தருமபுரத்துக்கு அப்போ தருமபுரத்தில் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமின்னு 4வது மகா சன்னியான எழுந்தல் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து நிற்கிறார் யார்ப்பா நம்ம தான் குமரகுருபரர் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கோம் மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் பாடி அப்படியா பெரிய புலவரோ இப்படிதான் சொல்லிக்கிறாங்க சரி நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க அந்த சன்னியானத்தில் அவங்க சொன்ன பாட்டு இந்த பாட்டு தான் 5 பேரறிவும் கண்களே கொள்ள அந்த பாட்டை சொல்லி பொருள் சொல்லணும்னா மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் அந்த தமிழ் பாடின குமரகுமரால் சொல்ல முடியல வாயடைச்சு போயிட்டார் வாக்கு தடையாயிட்டு இருந்தது அதுதான் தருமபுரம் மகா சன்னியானத்துக்கே உள்ள நிறைய விசேஷம் நம்ம ஏதாவது சொல்லணும் போவோம் நம்ம வேற ஏதாவது சொல்லிட்டு வந்துடும் நம்ம ஆஹா மறந்துட்டோமே அப்படின்ட்டு இருக்கும் அது வாக்கு தடை அந்த பீடத்துக்கே உரிய இதுன்னு சொல்லுகிறார்கள் அது அவராலே சொல்ல முடியல குமரகுருபரால் அப்புறம் தான் என்னாலேயே சொல்ல முடியல அப்போ நான் ஒரு ஆளே கிடையாது எனக்கு ஆட்கொள்ளுங்க என்னை ஆட்கொண்டு அருள் பண்ணுங்கன்னு சொன்னோடனே தான் அவரை குமரகுருபரரை நம்ம மடத்துடைய மகா சன்னியானம் அவரை நம்ம மடத்தில் கடல சாமியை நியமிச்சுக்கிட்டாங்க அந்த 4வது மகா சன்னியானத்து பேரில் தான் அவர் அண்டாரம் மணி கோவைன்னு நூல் பாடினார் அப்படின்னு பார்க்குறோம் பெரிய ஞானியாக இருந்தார் அவர் காசியில் போய் அருள் பண்ணார் நிறைய அற்புதங்களான நிகழ்த்தினார்னு பார்க்குறோம் இது காரணமாக என்னது இந்த பாட்டு பெரிய புராண பாட்டு 5 பேரறிவும் அந்த சன்னியானத்துக்கு இன்னொரு விசேஷம் அவங்களோட சரித்திரத்தில் நம்ம மடத்தில் வந்து அடியார்கள்லாம் வழிபாடு பண்ணாங்களாம் திருமுறை கோயில் இருந்திருக்காங்க திருமுறை புத்தகம் கோயில் அந்த திருமுறை மேலே பூ போட்டு வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த பூவை அங்கே போட்டுட்டு வந்து இங்கே பார்த்தா சன்னியானத்து மேலே கிடந்தது அந்த பூ திருமுறை ஏற்று மேலே சாத்திய பூவை அவர்களுடைய திருவடியில் காட்டின பெருமை உடையவர்கள் அந்த 4வது மகா சன்னிதானம் அவங்கள்ட்ட தான் இந்த குமரகுருபரர் ஆட்கொள்ளப்பட்டு அருள் பண்ணாருன்னு 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையேயாக அந்த கரணங்கள் 4ல சிந்தை 4ல ஒசல் சிந்தை அதனால அதுவே சிந்தையானது 5 பொறிகளில் கண்ணு தான் வசந்தது ஏன் உத்தமாங்கத்தில் உத்தமாங்கம்னு சொல்லுவோம் இதை உடம்புல உத்தமாங்கம் தலை போச்சுன்னா உடம்புக்கு மதிப்புண்டா இல்லை அதேமாதிரி கண்ணு போச்சுன்னா தலைக்கு மதிப்பு இல்லை கண்ணு இருந்தால் தான் அழகு இல்லையா அதனால முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர்னார் கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர்னு படிக்காதவங்களே எதோட ஒப்பிட்டார் போய் கண்ணு இல்லை அவனுக்கு இருக்கிறது அதில் 2 புண்ணு தான் இருக்கு மூஞ்சிலன்னார் அது வேஸ்ட் இருந்தோம் படிக்காதவன் அப்போ ஒருவேளை அவன் ஒழுங்கா படித்தோம் அவனுக்கு இன்னொரு பொருளை ஒப்பிடுறார் கண்ணோட்டம் உளார் என்பார் கண்ணுடையோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கண்ணோட்டம் இல்லாதவர்னு ஒரு இடத்துல பாடுறார் அப்படியே பொறுத்துறார் எல்லையத்தை சீக்கிரம் ஆர்கேச்சர் இப்போ கண்ணை வச்சுக்கிட்டார் இவனுக்கு கண்ணு இருக்குது அப்படின்னா அவன் படித்தவன் அதேமாதிரி இந்த பக்கத்தில் இவனுக்கு கண்ணோட்டம் இருந்ததுன்னா அவன் படித்தவன் அப்படின்னா கண்ணோட்டம்னா இரக்கம் கண்ணோட்டம்னா இறக்கப்படணும் கல்வி இருந்தால் கண் இருக்குது கண்ணோட்டம் இருந்தால் கண் இருக்குது அப்போ கல்வி இருந்ததுன்னா என்ன இருக்கணும் கண்ணோட்டம் இருக்கும் ஒருத்தன் படிச்சிருக்கான்னா அது கடையில் என்னப்பா இறக்கப்படுறது கண்ணை வச்சு ஒப்புமை பார்க்குறது அதனால தான் கண்ணப்பர் அவரை பாடுறாங்க கலைமலிந்து சீர் நம்பி கண்ணப்பன்னு அவருக்கும் அவர் என்ன படித்தார் காட்டுவாசி ஆனால் அவனா கூட தெரியாது அவருக்கு அவரை போய் கலைமலிந்தார் இது நீங்கள் நம்பியார் இருக்காங்க அவர் என்ன படித்தார் அவரை போய் டிகிரி ஹோல்டர் மாதிரி பாடுறீங்களே அவரைன்னு கேட்டால் அதுக்கு தான் திருக்குறள் வச்சு பொருள் சொல்கிறாங்க அவர் இறக்கப்பட்டார் இல்லையா சாமிக்கே இறக்கப்பட்டார் பாருங்க இலச்சி நீர்னு ஆய நீரே கீழே போயிட்டு வரதுக்குள்ளே இழைச்சிட்டிங்களே சாமி அப்படின்னு சாமி போய் கட்டி பிடிச்சார் தேனுடன் கலந்தது தித்திக்கும் அப்படின்னு சொன்னார்ல இது இந்த இறைச்சி தேனுடன் கலந்தது தித்திக்கும் அதனால சாப்பிடுங்க
கைமலை கரடி வேங்கை அரிதிரி காணந்தண்ணில் உம்முடன் துணையாய் இங்கு ஒருவரும் இன்றி கெட்டேன். யாரும் துணை இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே சாமி அப்படின்னு அவருக்கு அந்த இறக்க உணர்வு வந்தது இல்லையா? அதனால தான் அவர் ரொம்ப படித்தவர்னார் சுந்தரமூர்த்தி சாமி. நமக்கு அது இல்லாதனால நம்ம படிக்காதவங்க கண்டுட்டார், புண்ணுடையவர்கள்ங்கிறார். அதனால கண்ணு எது? கண்ணு தான் உயர்ந்தது. கண்ணில் உடம்புல கண்ணு உயர்ந்த அங்கம். அதனால் அது கண்களே ஆகன்னாரு. அந்த கரணங்களில் உயர்ந்தது சித்தம், அதனால் அது ஆனதுன்னார். குணம் ஒரு மூன்றும் ராஜசம் தாமசம் சாத்விகம் அப்படின்னு சொல்லி கொண்டோம். சாத்விக குணம் உயர்ந்த குணம். சாத்விக குணம் தான் அமைதியை கொடுக்கும், பக்தியை கொடுக்கும், வைராக்கியத்தை கொடுக்கும், பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுக்க சாத்விக குணம் தான். ராஜசம் கோவப்பட வைக்கும், தாமசம் சோம்பேறி தரத்தை உண்டு பண்ணும். நமக்கு இன்னைக்கு சோம்பலாக இருக்குன்னா தாமச குணம் மிகுந்து இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தவங்க நம்மளை வஞ்சிக்கிறாங்க, ஒருத்தவங்க திட்டுறாங்க, நம்மளை வந்து அநியாய ஆக்கிரமம் பண்ணுறாங்க, நமக்கு அவங்களை எதிர்த்து சண்டை போட்டோம்னா நமக்கு ராஜச குணம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க செய்கிறது தப்பாகவே இருந்தாலும் அவங்கள பொறுத்து கொண்டு பெருமான இடத்தை விட்டுட்டு போகிறோம் பாருங்க, அப்போ சாத்விக குணம் வைராக்கியம். சாத்விக குணம் தான் வைராக்கியத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், பொறுமையை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும். சாத்விக குணம் மூணுமே எல்லாருக்கும் இருக்கும், மாறி மாறி தான் இருக்கும். 3 பேருக்குமே நம்ம சாத்விகமாக ராஜசமாக என்னவா இருக்கும் அப்போ நம்ம திங்க் பண்ணக்கூடாது. நம்மள 3 பேருக்கும் எல்லாமே 3 பேருக்கும் உண்டு. அந்தந்த சூழ்நிலையில் எதை வெளிப்படுத்துகிறப்போ அதுக்கு மாதிரி அப்போ அந்த குணம் மிகுதி இருக்குன்னு பார்த்துக்க வேண்டியதுதான். கேட்கப்படுதுங்களா? அதனால் இப்போ நமக்கு எல்லாருக்கும் அதிக விஷயம் என்ன தான் இருக்கும்? ராட்சச குணம் இருக்கா? சாத்திக தான் இருக்கும். சரி, நம்புவோம், இருக்கும், நம்புவோம். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமேயாக இந்து வாழ் சடையா. இந்துனா நிலான்னு இருப்பாங்க. சடை, இந்து வாழ் சடைனா நிலா வாழ்கின்ற சடையை உடையவன். அது யாரு? சாமி. சாமி தான். அவர் என்ன பண்றார்? ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்து, முடிவில்லாததாகிய தனிப்பெருங்கூத்து, யாராலையும் காட்ட முடியாத கூத்து. 5 கர்த்தா அவரே தான் என்பதை காட்டக்கூடிய காட்சி. பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் சொல்லுகிறார். அதை புனல்வின் நேர்வரவரும் சிவபோகம், முக்தி இன்பம் எப்படி இருக்குமோ அதை நேரடியாக காட்டக்கூடிய வடிவம் அது. அதனால தான் மாயதனை உதறி வல்வினையை சுட்டுன்னு இந்த உலக படைப்பை அதில் காண்பிக்கிறாங்க. தோற்றம் துடி, அங்கையில் சங்காரம், சிக்கனவா வீசுகரம்னு உண்மையிலக்கத்தில் சாமியோட நடனத்தை காட்டுகிறார்கள் இல்லையா? அதனால் மாலார் திரோதானம் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறாங்க இல்லையா? அழுத்தி வைக்கிறார் அந்த சிவனை, முயலகனை அழுத்தி வச்சிருக்கார். மடித்தாடும் அடிமைக்கன் அன்றியே வாழும் உலகத்தில் எந்த தெய்வம், உலகத்தில் எந்த தெய்வம் மன்றுள் நின்று ஆடியது அப்படின்னு கேட்குறார். எந்த கிழக்குப்படியார் கேட்குது, உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் காட்ட முடியும், எந்த தெய்வமாவது மன்றத்தில் ஆடுதா? எதுவுமே கிடையாது. எல்லா தெய்வமும் உட்காந்துருக்கும். ராஜா மாதிரி சபையில் உட்காந்துக்கிட்டு கையை காமிச்சிட்டு நின்றுருக்கும். மற்ற தெய்வங்கள்லாம் ஆட விட்டு ரசித்து தான் பார்ப்போம். இந்த தெய்வம் தான் ஆடி காமிக்கும். ஆடியே நானே என்னோட ஆட்டத்தை பார்த்தினாலே உனக்கு புரியும்னு ஆடி காமிக்கக்கூடிய தெய்வம். அதனால தான் பல்லல் பெருமான் பாடுறாரு ராமலிங்கம், சித்தவையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் தான். தாயாகி தாங்குகின்ற தெய்வம் அதே அந்த தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தெய்வம் அதே தெய்வம் அப்படின்னு சொல்லி வாயார வாழ்த்துகின்றார் மனத்தமர்ந்த தெய்வம். வாயார வாழ்த்துகின்றார் மனத்தமர்ந்த தெய்வம். அதனால மலரடி என் சென்னிமிசை வைத்த பெறும் தெய்வம் அப்படின்னு சொல்லி சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம், வேற தெய்வமும் உலகத்தில் கிடையாது, உண்மைதான் அப்படின்னார். அப்படிப்பட்ட சுவாமி அவர் சொல்லுகிறார், இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில். எல்லையில்னா அது அது முடியுது, பவுண்டரி அப்படி அர்த்தம் இல்லை. எல்லையில்லாத கூத்து, முடிவில்லாத கூத்துன்னு அர்த்தம். எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து. அதை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய இன்பத்தில் திளைக்கிறார். ஆகா, என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு காட்சி. இந்த தூக்கிய திருவடியை பாருங்க ஐயா, எப்படி தெரியுது பாருங்க. அப்பதான் பார்க்கல, தோ தெரியுது பாருங்க, தோ தெரியுது பாருங்க. அந்த விரல் தெரியுது பாருங்க, அரக்கனை மிதித்த விரல் தோ தெரியுது பாருங்கன்னு பாடுறாரு. அப்புறம் இல்லையா? இந்த கண்டத்தை பாடுறார். அசைத்தகத்தின் அழகு கண்டால் தன்னை கண் கொண்டு காண்பது என்ன அப்படின்னு அப்புறம் தான் கேட்கிறார். பாளையுடைய கமுகோங்கிங்கிற திருவிருத்தத்தில் நடராஜாவை அப்படியே வரி அறிவிச்சார், மேலேருந்து கீழே வரைக்கும். சுற்றும் அமரர் புறமதி நின் திரு பாதமல்லால் பற்றொன்றியலோம் என்று பறவையில் நஞ்சை உண்டாய், சற்றங்கணங்களை தீவிழித்தாய், வெள்ளை அம்பலத்துள் நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பதென்னை. நெத்தியில கண்ணை பார்த்துருக்கீங்களா? நடராஜாவின் நெத்தியில கண் இருக்கும்.
கிட்ட பார்த்தா தெரியும். கிட்ட பார்க்கணும்னா சபையில் அபிஷேகம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சபையில் தேன் அபிஷேகம் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்க, அதாவது கனக சபையில் சாமி சாயந்தரத்தில் அபிஷேகம் ஆவார். 6 அபிஷேகத்தில் 4 அபிஷேகம் வந்து கனக சபையிலே நடக்கும். 2 அபிஷேகம் தான் வெளில வருவார், ராஜசபைக்கு வருவார். அந்த ஆணி மாதம் இது சித்திரை மாத அபிஷேகம், மாசி மாத அபிஷேகம், ஆவணி மாத அபிஷேகம், புரட்டாசி மாத அபிஷேகம். இந்த அபிஷேகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சபையிலேயே வச்சு கொண்டுவாங்க. அப்போ வந்து தேன் வழியும் போது பார்த்தீங்கன்னா மெல்லிசாக தெரியும் இந்த நெற்றிக்கல். அது அப்பர் சாமிக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பாடுறாரு, நெற்றியில் கண் கொண்டு மற்ற இனி காண்பதன்மை. வேற என்னத்தை பார்க்கறது இந்த கண்ணால் அன்பது? இதை பார்த்த கண்ணை வச்சுக்கிட்டு வேற என்னத்தை நான் பார்க்கறது? வேற ஒன்றும் பார்க்கறதுக்கு ஏன் இல்லை இந்த உலகத்தில். அசைத்த கட்சின் அழகு கொண்டு பின்னை கண் கொண்டு காண்பது என்ன? அவர் வீசி ஆடும்போது அந்த இடத்துல ஒரு துணி பறக்குது இல்லை, அந்த கட்சை பார்த்ததுக்கு பிறகு வேற என்னத்தை நான் பார்க்கறது அப்படிங்கிறது. அதனால நீலகண்டத்தை அதை பார்த்தது தவிர்த்து நான் வேற என்னத்தை பார்க்கறது? வேற ஒன்றும் பார்க்க முடியாது. பொருவிடை ஒன்றுடை புண்ணியமூர்த்தி புளியதலன் உருவுடை எம்மலை மங்கை மணாலன் உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தனர். இப்படி புகழ்றாங்களே அவர் தேவாரத்தில் அந்தனர்களை. உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு மற்றையினி அன்பதென்னே. அந்த திருவடியை பார்த்த பிறகு வேற என்னத்தை பார்க்கறது? நடராஜன் ஏன் அங்கே இவ்வளோ விசேஷம்? மற்ற கோயிலில் சாமி இல்லையா? மட்டும் தான் இருக்காரா? அது மட்டும் ஏன் இவ்வளோ ஏற்றம்னா அங்கே தான் உருவமாக தெரிவார் சாமி. மற்ற இடத்துல சிவலிங்க ரூபமாக தெரிவார், ரூபாரூபமாக தெரிவார். அங்கே தான் ரூபமாக தெரிவார். ஸோ அந்த ரூபமும் நம்மள மாதிரி மாகேந்திரன், நம்ம மற்ற ஏனைய கோயிலுக்கு மாகேந்திரன் ரூபமா இல்லை. அது உணவின் நேர்வரவரும் சிவபோகம்னு கேட்காத தம்பி சொல்கிறாங்க. முக்தி இன்பத்தை கண்ணால் பார்க்க முடியாதுங்க, நீங்கள் கண்ணால் பார்க்கணுன்னா சிதம்பரத்து நடராஜாவை பார்த்தா தான் அது உண்டு தான் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட வடிவம் அது. அதனால தான் அப்பேற்பட்ட பெருமை அதுக்கு இருக்கு. அதனால அவர் உருகுகின்றார். தனிப்பெருங்கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் வளர்ந்தார். அதான் மாறிலா மகிழ்ச்சி, வேறு மாறு கிடையாது. அதுக்கு மாறுனா என்ன? இதுக்கு அதை மாறு ஒரு பாடுறாருல, பாரதியார் ஒரு பாட்டு பாடுவார். கலத்தீவி நிற்கோர் பாலம் அமைப்போ சேதுவை மேலுறுத்தி திசை அமைப்போம் வங்கத்திலோடு வரும் நெறி இசையால் வையத்து நாடுகள் பயிருக்கும். அது சொல்லுவார், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் மாறு கொள்வோம் அப்படிம்பார். இதை அதை வாங்கிக்கிட்டு அதை கொடுத்துட்றதுன்னு அர்த்தம். அதான் மாற்றம், பண்டா மாற்று. அதுதான் மாற்றுன்னா தங்கத்துக்கு எவ்வளோ மாற்றுன்னு சொல்கிறோம். உங்கள்கிட்ட 1 கிராம் தங்கம் இருக்குது, 1 கிராமுக்கு மதிப்பு அந்த தங்கத்தில் எவ்வளோ செம்பு இருக்குங்கிறத பொறுத்து தான். 10.5 மாற்றுன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் உண்டு. அதான் 10 மாற்று தங்கம்ங்கிறோம். இப்போ அது 916 சொல்லுகிறோமா? அதான் 22 கேரட் இருக்கு. அப்போ அதான் 10.5 மாற்று தங்கத்தை அப்படி சொல்கிறாங்களே, அதான் மாற்றுனா இதுக்கு வேல்யூவேஷன் போடலாம். இவ்வளோ பவுன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வேல்யூவேஷன் கொடுக்கலாம். இப்போ நம்ம கையில் நோட்டீஸ் வச்சுருக்கோமே, பணங்கிறோமே, அந்த அது வேற என்ன, நம்ம கையில் பேப்பர் வச்சுருக்கோமே நோட்டு, அந்த நோட்டுங்கிறது என்னது நமக்கு? அது பணமா? அது கரன்சியில் ஒரு பாண்டு பத்திரம் தான் அது. இந்த 10 ரூபா கொண்டு 10 ரூபா நோட்டை கொண்டு யார் காமிச்சாங்களோ அவங்களுக்கு 10 ரூபா மதிப்பு உள்ள பொருளை கொடுக்கலாங்கிறது தான் கவர்னருடைய சைன். அது மாற்று தான், அதான் மாற்று. அதுக்குள்ளே மாற்று பொருளை நம்ம கொடுப்பாங்க. சரி, அப்போது நடராஜாவை பார்த்தோமே, அந்த இன்பத்துக்கு மாறு ஏதாவது கொடுக்கலாமா? வேறு ஏதாவது கொடுக்கலாமா? அதான் மாறு இல்லைன்னா மாறிலா மகிழ்ச்சி. அதுக்கு ஈக்குவலான ஒரு மகிழ்ச்சி உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. அது நீங்கள் போய் ஆணி திருமஞ்சனை தரிசனம் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும், அது திருவாதிரை தரிசனம் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஈவன் நான் கோயிலில் போய் சாமி பார்த்தா கூட அந்த அன்பம் ஏற்பட்டிருக்குமா? நமக்கு உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஏற்படாது. நடராஜா தேரில் வரதை நீங்கள் பார்க்கணும், அவர் வெளில வரதை பார்க்கணும், அந்த கொண்டாட்டத்தை நீங்கள் ரசித்தாதான் அது மாறிலா மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும். நமக்கு அந்த அறிவு அவ்வளோதான் இருக்குது. அதனால் அப்பர் சாமிக்கு சாமி பேசினாருங்கிறாரு. எங்கே வந்த, எப்போ வந்த அப்படின்னு கேட்டாராம் அப்பர் சாமியை பார்த்து நடராஜா. சொல்கிறார், இது என்ன பாட்டுங்க அது? இல்லை என்று வந்தாயினும் எம்பெருமான் திருக்குறிப்பு வருமே, என்றைய காலனை காலார்கடிந்தான் அடியவருக்காய். கர்நாடக கண்டனை தேவாரத்தில் தான் வரும். அது ஒன்றியிருந்து நினைமின்கள் உண்டமக்கு ஊனம் இல்லை அப்படின்னார். நம்ம சாமி நம்மகிட்ட பேசணும் எப்படி இருக்கணுமா? இந்த மாதிரி ஒன்றியிருந்து நினைக்கணுங்கிறதுக்கு எப்படி ஒன்றியிருந்து நினைக்கிறது ஐடியா கொடுக்குறாரு சேக்கர சாமி தான். 5 பேரும் கண்களை கொள்ளாளப்பரும் கரணங்கள் ஒரு நாளும் சிந்தையாக குணம் ஒரு 3 திருந்து சாத்தியமே ஆக நாம் பார்க்கணும்.
அப்படி பார்த்தான்னா ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலார்கடிந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் எனும் எம்பெருமான் திருக்குறிப்பே. சாமி சொல்றார், சென்று வந்தாய் அப்படின்னா எப்போ வந்த, எதுக்கு வந்த, ஏன் வந்த, இங்கே வந்த அப்படின்னு கேட்டாராம் நடராஜா வந்து அப்பர் சாமியை பார்த்து. ஏன் வந்த, அப்படியே உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்களே, என்ன வேலையா நீ வந்த, இப்போ எதுக்கு இப்படி சும்மா வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்குறோமா கேட்காம இல்லையா. அது மாதிரி ஒரு சும்மா உட்காந்துருக்காரு அப்பர் சாமி போய் அங்கே போய் ஒன்றும் வந்து செய்யலை, இவருக்கு ஒன்றும் செய்ய தெரில. ஏன் செயலற்று போயிட்டார் நடராஜாவை பார்த்து. அவரால் ஒன்றும் செய்ய முடியல, அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். உன்னோட வேலை என்ன, பாடுறது தானே, ஏன் பாடாம நின்றுட்டு இருக்க, அதான் கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார் அப்பர் சாமி, பத்த நாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் அன்பு செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா. என்ன திட்டாத, என்னைய நீ திட்டுற, எனக்கு என்ன, உன்னை பார்த்தால ஒன்றுமே செய்ய முடியலையே, நான் செயலற்று நிற்கிறேன்கிறார் அப்பர் சாமி. எத்தினால் அன்பு செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா. அதே பாட்டெலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பாட்டேல பாட்டெலாம் சொல்லிட்டு இருக்காரு. பத்த நாய் பாட மாட்டேன் பரமனே பரம யோகி எத்தினால் அன்பு செய்யேன் என்னை நீகழ வேண்டா. சாமி எங்கே போனாலும் நீ சிவலிங்கமாக தான் காட்சி தர, இந்த ஊரில் தான் நீ நடனம் ஆடுறேன்னு சொல்கிறாங்க, உன்னோட திருநடன கோலத்தை பார்க்க வந்தேன், அதனால் நடனத்தை பார்க்க வந்தேன், அவ்வளோதான், நான் பாட வந்தாலும் நினைக்காது, என்னால் பாடலாம் முடியாது, பாட்டு வரலன்றார். அப்புறம் தான் நடனத்தை பார்க்க வந்தேன், அவ்வளோதான். அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே. ஏன் வந்த, அடியனேன் வந்தவாறு. அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு. இப்போ நடனத்தை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்தேன், நான் பாடுவேன் உழவாரம் பண்ணலாம் எதிர்பார்க்கறதுக்கிட்ட. இப்போ அதெல்லாம் செயலற்று போயிட்டேங்கிறார் அப்புறம் சார். எத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தில் தில்லையில் ஆடுகின்றதானே ஆடுகின்ற அத்தா உன் ஆடலான்மான் அடியனேன் வந்தவாரேனர். நல்ல பதிகம், அது முழுக்கவே நல்ல கருத்து தெரிவோட இருக்கும். கருத்தனாய் பாட மாட்டேன் காம்பன தோழி பங்கா அப்படின்னா அதில் கருத்தா பாட மாட்டேன் பாருது. நாட்டினேன் எந்தன் பாதம்னு அறுப்பட நெஞ்சின் உள்ளே அப்படின்லாம் அழகாக பாடிப்பார் சாமி. ஸோ அப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் இங்கு நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஏற்படுகிறது. அதனால மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அவர் என்ன பண்ணார், சாமிகிட்ட பேசுறாரு இவரும். இப்போ நேரடியாக அப்பர் சாமிகிட்ட பேசின குறிப்பு கிடைச்சது. இப்போ இவருக்கு தானே பேசியிருப்பாருப்பா. இப்போ கேள்வி தெரியல, பதில் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணும், அது வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்டுப்பார் போல் இருக்கு அவர் நடராஜா உள்ள இருந்து. அவனால அதுக்காக பதிலை வச்சு நம்ம கேள்வி கேட்க பண்ணுறோம் அளவையியல் படி இல்லையா. என்ன பதில் சொல்லியிருக்காருங்கிறத வச்சு அவர் என்ன கேட்டிருக்காரு நமக்கு தெரியுது. இப்போ என்ன கேட்டார், என்ன சொன்னார் இவர், தென்னிலா மலர்ந்த வேணியாய் கூப்பிடுறாரு நடராஜா, விழிக்கிறார் சாமியை பார்த்து. ஏன்னா நடராஜா எப்படி தெரிஞ்சிருக்காரு இவருக்கு, ஒரு பார்க்கும்போது பள்ளிச்சுன்னு அந்த பிறை தான் தெரிஞ்சிருக்கு உள்ளது பார்க்கும்போது, அதனால அதை வச்சு கூப்பிடுறாரு. தெளிந்து இருக்கக்கூடிய நிலா மலர்ந்து தெரியக்கூடிய சடையை உடையவனே பெருமானேன்னு அழைக்கிறார். தென்னிலா மலர்ந்த வேணியாய் குந்தன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாழிதாம் இன்பம். வேற இன்பம் எனக்கு என்ன வேணும் சாமி, இந்த பிறவி நீ எனக்கு கொடுத்த பத்தியா, நல்ல வேலை நான் கைலாசத்தில் ஏதோ பண்ணல, அதனால தான் நான் இங்கே வந்து உன்னை இங்கே மனிதனாக வந்து உன்னை பார்க்க முடியுது. இந்த பிறவி எனக்கு கொடுத்த இல்லையா, இதை விட வேற இன்பம் எனக்கு என்ன நீ கொடுத்துறப்பா, இதுக்கு மேலே என்ன எனக்கு வந்துடும் போது அப்படிங்கிற. வாழிதாம் இன்பம் அப்படின்னா அர்த்தம், இதுவே அதிகப்படியான இன்பம். உன் திருநடம் கும்பிட பெற்று உன்னை கும்பிட்ட பார்த்தியா பார்க்க, அதனால தான் மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தின். மனுஷ பிறவியாக பிறந்ததுக்கான அர்த்தம் என்ன சேகரசாமி 2வது பாட்டிலே சொல்றார் புராணம் தொடங்கினோடனே. உனடைந்த உடம்பின் பிறவியே ஆனடைந்த உறுதியை சாருமால் ஏனடைந்த வளர்ப்பொழில் தில்லையுள் மா நடம் செய் மரதன் பொற்றால் புழ. நடராஜாவை தரிசனம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த உடம்பே நம்ம எடுத்துக்கிறோம். மற்றதெல்லாம் 2வது தான், ஃபர்ஸ்ட் கேஸ் அதுதான். அது அரண் சாமி சொல்லுவாங்க, மானுட பிறவிதானும் வகுத்தது மணவாக்காயம் ஆனிடத்து 5 மாடும் அரண்மணிக்கு ஆகவன்றோ. இறைவனுக்கு பணி செய்வதற்காக அல்லவா இந்த உடம்பு நம்ம எடுத்து வந்தோம், ஆனிடத்து 5 மாடும் அரண்மணிக்கு ஆகவன்றோ அப்படின்னு சொல்லி காட்டுகிறார். அதனால புத்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றாரு காட்டார். என்னது
தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம். இதுவே இன்பமாமே, வேற என்ன நீ எனக்கு கொடுக்க போற? இதுக்கு மேல என்ன இருக்கு வாங்குறதுக்கு? நடராஜா தரிசனம் பண்றதை விட வேற என்னங்க புண்ணியம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறார். இன்பமாம் என்று அழுகுறாரு சுந்தரமூர்த்தி இல்லையா? அழுதால் அவனை பெறலாமே அப்படின்னார் இல்லையா? அழுவார்க்கு அமுதங்கள் காண்க ஐயாறு நடித்தலமே பார் அப்பர் இல்லையா? அழுவார்க்கு அமுதங்கள் காண்க. அதனால தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அப்படின்னு பாடுறார் இல்லையா? இவர் மணிவாசக பெருமானார். கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் நமக்கு இப்போ ஏற்படணும்னு நினைக்கலப்பட்டிருக்கு சாமி. இந்த பதிகத்தை படிச்சிட்டோம்னா இந்த பதிகத்தையே படிச்சு அங்கேயே இருந்துருவான், கோயிலுக்கு வரமாட்டேன்னு நினைச்சாரு. நம்ம தெரியல, இந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. இப்போ பாடின பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை இல்லையா? நம்முடைய தவ குறைவு தான், வேற என்ன பண்ண முடியும்? தடுத்து முன்னாண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார். எடுத்த சேவடியார்னா உள்ள நிற்கிறார் இல்லையா? ஒரு காலை தூக்கிட்டு நிற்கிறார் பாருங்க. ஏன்னா ஒரு காலை ஊனி இருந்தால் கூட வர்றதுக்கு லேட்டாகுமா வந்து பிடிக்கிறதுக்கு. அந்த திருவடியை பிடிக்கிறதுக்கு ஊனி கீழே 2 சாமி எல்லா சாமி மாதிரியும் கீழே வச்சிருந்தாருனாக்க காலை எங்கே இருக்குன்னு தேடணும். நீ கவலைப்படாத, நானே காமிக்கிற தோதா இருக்கு பாருங்க, எடுத்து காமிக்கிறான். நான் முன்னாடி சீக்கிரம் வந்து பிடிச்சிரு, சீக்கிரம் வந்து காட்டணும். எடுத்து நான் மடித்து ஆடும் அடிமை, நான் காலை மடித்து வச்சிருக்காரு பாருங்க, தூக்கி மடித்தாடும் அடிமைக்கு நன்றியே நீ வாழும் நாளில் தடுத்தாட்டி தருமனார் தமர்தக்கில் இடும்போது தடுத்தாட்டு சொல்வான்னு சொல்லி கடுத்தாடும் கரதலத்தில் சமுரகமும் எரியங்களும் கரியபாமும் பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்து பெருமானை பெற்றாமன்றே அப்படின்னு காட்டுகிறார். அதனால அந்த தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் தடுத்து முனாண்ட தொண்டனார் முன்பு அவர்கிட்ட 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ அவர் சொன்னார்ல, ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, அதுக்கு பதில் வந்துருது. பதில் வந்தோடனே இவர் அடுத்தது அவர் சொல்றாரு, அப்படியே அவனுக்கு வேற ஒன்றும் வேணாமா, ஆனால் உனக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறான்ப்பா, என்னப்பா அதுக்குள்ளேயே அப்படி சொல்லிவிட்டேன். ஏற்கனவே என்னால் எல்லாரும் வேற திட்டிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் உன் கல்யாணத்தை நிறுத்திவிட்டான், கல்யாணத்தை நிறுத்திவிட்டான்னு இல்லையா? அதனால கவலைப்படாத, உனக்கு நிறைய கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கூடக்கமா சிலடையா பேசுறாரு சாமி. அதனால தரளம் எரிபுணல் மரிதிரை பொன்னி மடுத்த நீல் வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பாள். சாமி சொல்றார், ஆரூருக்கு வா அப்படின்னு. திருவாரூருக்கு வாப்பா, எனக்கு அங்கே முக்கியமான வேலை இருக்குன்னார். என்ன வேலை? திரு தொண்டத்தொகை பாடுறதுனால. இந்த திருவாரூருக்கு என்ன வர்ணனை கொடுக்கிறார்? தரளம் எரிபுணல் மரிதிரை பொன்னி, காவிரி நதி, பொன்னி நதி, அது என்ன பண்ணும்? முத்துக்களை எரிஞ்சு வெள்ள விடும். எரிபுணல் மரிதிரை பொன்னி திரைநக் அலை மடுத்த நீள்வண்ண பண்ணை, பண்ணைனா வயல்கள், நீள்வண்ண பண்ணைனா பெரிய பெரிய வயல்கள். இந்த காவிரி ஆற்றினுடைய தண்ணியை எல்லாம் மடுக்குதுன்னா குடிக்குதுன்னு அர்த்தம். செவி மடுத்த வாய் மடுத்த அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த காவிரி ஆற்றினுடைய தண்ணீரை யார் குடிப்பா? வயல் தானே குடிக்குது பயிர் பண்றதுக்காக. அது சொல்கிறார், மடுத்த நீள்வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பாள். நம்ம ஊருக்கு வா, அங்க வா, நம்ம ஆரூருக்கு வா அப்படின்னு சொல்ற. இங்க இருந்துகிட்டே என்ன பண்றாரு? திருவாரூருக்கு வாங்குற. ஆரூரில் வருக நம்பாள். அப்ப ஆரூர்ல இருக்கிறது யாரு? இவர் தான் அங்க இருக்காரு. அப்போ ஆரூரில் வருக நம்பாள் இல்லையா? அப்ப நான் தான் அங்க பேசினோடு தான் அங்க இருக்காருன்னு அர்த்தம். ஆரூரில் வருக நம்பாள் என வானில் அடுத்த போதினில் வந்து எழுந்ததோர் நாதம் கேட்டலும் அது உணர்ந்து எழுந்தார். மனசுக்குள்ள அவருக்கு தெரிஞ்சு அசரீரியாக வானில் எழுந்ததுன்னு அர்த்தம். சரீரம் அசரீரம், சரீரம்னா உடம்போடு கூடிய வாக்கு இந்த வாக்கு, அசரீரம்னா உடம்பு இல்லாத வந்த வாக்கு, அது அசரீரிங்கிறோம். கலியுகத்தில் அசரீரி கேட்ட பெருமான் அப்படின்னு ஒரு ராஜாவையே புகழ்ந்துருக்கு, கல்வெட்டே ஒன்று இருக்கு. அந்த கல்வெட்டு யாருடையதுனாச்சும் நம்ம கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கு இல்லையா? அந்த கோயிலை கட்டின அரசர், அவருடைய காலம் தான் பூசலார் நாயனாருடைய காலம்.
அந்த காஞ்சிபுரம் கற்றளி இருக்கு பாருங்க, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுக்கு தான் சாமி வரமாட்டேன்ட்டார். நீ கொடுத்த செயலை ஒழித்து பின்கொள்வாய் அப்படின்னு சொல்லி, நாம் நன்ற ஒரு பூசல் நண்பன் நெடிந்து நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகவுள்ளோம், நீ ஒன்றிய செயலை ஒழிந்து பின்கொள்வாயின்னு பாருங்க. இந்த கும்பாட்டத்துக்கு வரமாட்டேன், அது அந்த கோயிலுக்கு கும்பாட்டத்துக்கு தான், இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு. இன்னைக்கு ஒரு கல்லை கூட நம்மள எடுத்துக்க கூடாது. சரி, அவர் எப்படி கட்டினாரு? காடவர் கோமான் கட்சி கற்றலி எடுக்கல் உற்ற மாடெல்லாம் சிவனுக்காக. அவன்கிட்ட இருக்கக்கூடிய காசு ₹1 கூட விடாம வந்து கொட்டுறாரு அந்த கோயில். அந்த ராஜா மாடுனா செல்வம், செல்வத்தை எல்லாம் மாடெல்லாம் சிவனுக்கு ஆக்கி கோயில் கட்டினார். ஆனா சாமி என்ன பண்றாரு வந்து என்ற ஊர் பூசல் அன்பன், அன்பன் அவன் நெடிது நாள் நினைந்து செய்து நன்று நீடு ஆலயம். உன் கோயில் மாதிரி கிடையாது. அது என்ன கோயில்? நல்ல கோயில், நீடு கோயில். நன்று நீடு ஆலயம் போய் அந்த கோயில் நன்று நீடு ஆலயத்தில் நாளை நாம் புகவுள்ள ஒன்றிய செயலை நீ ஒழித்து பின்கொள்வாயின்னு சொன்னார் பாருங்க. அது சாமி அவருக்கு கனவுல சொன்னதுன்னு இல்லை, நேரடியாகவே சொல்லியிருக்காரு. அது வந்து கலியுகத்தில் அசரீரி கேட்டவன் அப்படின்னா அவருடைய அந்த ராஜாவை புகழ்ந்து கல்வெட்டு இந்த கோயில் இருக்கு. அந்த ராஜா அவர் அப்பேற்பட்ட பெருமையுடையவர். அந்த ராஜா ஒரு சாதாரணவரா இந்த கோயிலுக்கு வரலன்னு சொன்னதுனால அப்படியே அவர் உடனே கேவலமா அப்படிதான் இல்லையே. அந்த பேர் யார் கிடைக்கும்? அந்த அரசனை தேர்ந்தெடுத்து தானே பூசலார் நாயனரை வெளிப்படுத்துறாரு அவர். அதனால அப்பேற்பட்ட அந்த மாதிரி அசரீரி கேட்கிறது. அடுத்த போதில் நம்ம ஏதாச்சும் வேணும்னா கேட்கலாம். சாமிகிட்ட போய் நடராஜாட்ட ஏதாச்சும் பிரச்சனை, சாமி எனக்கு வழி சொல்லுங்க அது நின்னீங்கன்னா உங்க காதில் ஏதாவது ஒன்றுன்னா அசரீரியா வராது. யாராவது எங்கேயாவது பேசிட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தை நமக்கு நடராஜா சொன்னதாக நம்ம எடுத்துக்கொண்டு அதுபடி ஒழுக வேண்டும். நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும், உத்தரவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரூரில் வருக நம்பால் என வானில் அடுத்த போதினில் வந்து எழுந்தது ஓர் நாதம் கேட்டலோ அது உணர்ந்து எழுந்தார். ஆடுகின்றவர் பேரருளினால் நிகழ்ந்த அப்பணி சென்னி மேல் கொண்டு சூடுதம் கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழுந்தோறும் புறவிடை கொண்டு மாடு பேர் ஒளியின் வளரும் அம்பலத்தை வளங்கொண்டு வணங்கினர் போந்து நீடு வான்பணிய உயர்பொன் வரை போல் நிலையழு கோபுரங்கடந்து நின்ற கோபுரத்தை நிலமுறப் பணிந்து நெடுந்திருவீதியை வணங்கி மன்றலா செல்வ மருகினோடு ஏகி மன்னிய திருப்பதி அதனில் செந்தி செய்வாயில் கடந்து முன்போந்து சேட்படும் திரு எல்லை இறைஞ்சி கொன்றைவார் சடையான் அருளையே நினைவார் கொள்ளிடத் திருநதி கடந்தார். அப்படியே நீட்டா 2 பாட்டை சொல்லிட்டார் வரிசையா. என்ன செஞ்சார்? கொள்ளிட திருநதியே கடந்துட்டாருன்னார். செம்பட்டிலேருந்து மாயத்துக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? தூரத்தில் கொள்ளிடம் தான். 7-8 கிலோமீட்டர் கொள்ளிடம் நதி வந்துடும். பெரிய ரிவர் அது. ஆடுகின்றவர் பேரருளினால் எழுந்த அப்பணி. என்ன பணி? திருவாரூருக்கு வரங்கிற பணி, வான்னு சொன்ன பணி உடனே செய்யணும் இல்லையா? அதனால் சிதம்பரத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, 2 நாள் சிதம்பரத்தை வந்துட்டு போகலான்னு இருக்கேங்க அப்படின்லாம் இல்லாமல் என்ன பண்ணுறாரு சொல்ல முடியுமா? அதிகமும் கிடைக்கல, விஷயம் கிடைக்கல. ஆடுகின்றவர் பேரருளினால் நிகழ்ந்த அப்பணி சென்னி மேல் கொண்டு சூடு தம் கரங்கள் அஞ்சலி கொண்டு. சூடு தம்னா தரையில சூடியிருக்காரு, கையை அப்படி சூடியிருக்காரு. சூடு தம் கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழும் தோறும் புறவிடை கொண்டு. ஒவ்வொரு வாசல்லையும் சாமி போயிட்டு வர, சாமி போயிட்டு வர, சாமி போயிட்டு வர, சாமி போயிட்டு வரன்னு சொல்லிட்டு வரான். அதான் விடை கொண்டு சாமிகிட்ட சொல்லிட்டு வரணும் புறப்படும் போது. வெளிப்பட்டச்சா அடுத்து என்ன கோயில், என்ன திருவேற்கலமா, அது 2 கிலோ போயிடலாம். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு சரியா இருக்குமா, 1 மணிக்கு போயிட்டு வந்துடலாமா, அதுக்கு அடுத்து என்ன கழிப்பாளையா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னுலாம் உடனே அடுத்த சிந்தனை இருக்கக்கூடாது. சாமி நான் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு அருள் பண்ணுங்க, அடுத்து இந்த ஊருக்கு தலான் இருக்கேன், அங்கே வந்து அனுகிரகம் பண்ணுங்கன்னு சாமிகிட்ட பேசணும். நாம் அவர்கிட்ட பேசணும். நாம் அவர்கிட்ட பேசினா தான் அவர் நம்மகிட்ட பேசுவார். அவர் இல்லையா? நாம் பாட்டுக்கு போனோம்னா அவர் பாட்டுக்கு பேசாமல் இருப்பார். சரி இது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும் அப்படி அவர் பேசாமல் இருப்பார். அதான் நாம் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணலாம். அது வேறு அவர் பேச ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக பேச ட்ரை பண்ணுவார். அதனால் நிச்சயமா அருளினால் நிகழ்ந்த அப்பணி சென்னி மேல் கொண்டு சூடு தங்கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழுந்தோறும் புறவிடை கொண்டு மாடு பேர் ஒளியின் வளரும் அம்பலத்தை வளங்கொண்டு வணங்கினார்.
அம்பலத்தை உள்ள இருக்கு பாருங்க, நம்ம சுற்றி வர பாருங்க, அதை வணங்கி வந்தார் சாமி. இப்போ போந்து நீடுவான் பணிய உயர்ந்த பொன் வரைபோல் நிலை எழு கோபுரம் கடந்து. பொன்வரை அப்படின்னா மேருமலைன்னு அர்த்தம், இமாச்சலம். அது இது காலில் விழுமா, அவ்வளோ வசக்கருக்கு தான் இந்த கோபுரம். இமாச்சலம் இது காலில் விழுற அளவுக்கு இதோட படுத்திருக்கான். அந்த கோபுரம் வசதியா இருக்குங்கிறார். நீடுவான் பணிய உயர்ந்த பொன்வரை போல் நிலை எழு கோபுரம் கடந்து. எழுநிலை கோபுரம் அப்பவே இருந்திருக்கு. நின்று கோபுரத்தை நிலமுற பணிந்து. அகைன் திரும்ப கோபுரத்தையும் விழுந்து வணங்குறார். நெடுந்திரு வீதியை வணங்கி. அகைன் திரும்ப வீதியை வணங்குறார். நம்ம அப்படிலாம் கும்பிடுறோமா? வரும்போது திரும்பி அப்படியே. அதனாலதான் புறங்காட்ட கூடாது சாமிக்கு. இந்த கேரளால அந்த வழக்கம் உண்டு. கேரளா பார்த்தீங்கன்னா திரும்பி வரும்போது பேக்வேர்டாக தான் வருவாங்க சாமி. சாமிக்கு முதுகு காட்சி வரக்கூடாது. அப்படியே பேக்வேர்டாக அப்படியே பேக்வேர்டாக தான் நம்ம இது பண்ணணும். அதனால நின்ற மாடு பேர் ஒளியின் வளரும் அம்பலத்தை வளங்கொண்டு வணங்கினரே போந்து நீடுவான் பணிய உயர்ந்த பொன்வரை போல் நிலையழு கோபுரம் கடந்து. நின்ற கோபுரத்தை நிலமுற பணிந்து நெடுந்திருவீதியை வணங்கி மண்டலார் செல்வ மருகினூடு ஏகி. அதான் வீதி, மருகனா வீதின்னு அர்த்தம், தெரு. இந்த மருகு வழியா வர்றார். மண்டல்னா செல்வம், செல்வம் நிறைந்ததாகிய அந்த மண்டலார் செல்வம், அதான் செல்வம் நிறைந்த வீதி. செல்வர் வாழ்தல்ல சிற்றம்பலமேய செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமேங்கிறார். அந்த செல்வர்கள் வாழக்கூடியதாகிய அந்த வீதியில ஏகி மன்னிய திருப்பதி அதனில் தென்திசை வாயில் கடந்து. திருக்காழி திருவாரூர் போனால் எங்கே போகணும்ப்பா? தெற்காசேதம் மாயரம் வழி தானே போகணும். மாயர் ரோட்டுக்கு வரார், தெற்கோபுரம் வழியாக வரார், வாசலுக்கு வரார். தென்திசை வாயில் கடந்து முன் போந்து போறார். தூரத்திலே இருந்து பார்க்குறார். சிதம்பரம் நல்லா தானேயா இருக்கு, அப்புறம் ஏங்க திருவாரூருக்கு ஒரு கூட்டாரு அப்படின்னு என்ன வந்திருக்கும் போல் இருக்கு. சாவி இங்கேயே 2 நாள் வச்சே கூடாது அவரு அப்படி இல்லை இல்லையா? ஏன் திருவாரூருக்கு அவசர அவசரம் அப்படி கூப்பிடுறாரு நினைச்சுக்கிட்டா கூடாது. பார்த்த தூரத்துல தெரியும் சிதம்பரத்துடைய எல்லை. சேட்படும் திரு எல்லை. சேட்படும்னா தூரத்துல தெரியக்கூடிய திரு எல்லை. ரொம்ப தூரம் வந்தாலும் அந்த ஊர் நினப்புன்னு அவருக்கு போகலை. சிதம்பரத்தில் நடராஜாவை பார்த்த அந்த அனுபவம் இன்னும் போகாதனால சேட்படும் திரு எல்லை இறைஞ்சி தூரத்துல இருந்து எல்லையை வணங்குறாரு. திரும்ப ஒரு தடவை கும்பிட்றாரு அந்த தூரத்தை பார்த்து. ஏன் தில்லை திசை வட்டம் கை தொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையினர். சிதம்பரம் இருக்க திசையை நீங்க கை தொழுதா கூட போதுமா, நம்முடைய வினையெல்லாம் ஓடிவிடும்னு அப்பர் சாமி காட்டுறாங்க. தில்லை திசை வட்டம் கைதொழ வினை ஒல்லை வட்டம் ஓடுதல் கடந்து ஓடுதல் உண்மையன்னர். சேட்படும் திரு எல்லை இறைஞ்சி கொன்றைவார் தடையான் அருளையே நினைவார். அருளையே நினைவார். ஏன் திருவாரூர் கூப்பிட்டுருப்பார்? என்னவா இருக்கும்? பெருமானுடைய கருணை. நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்காரு, இப்படிலாம் அனுபவத்தை கொடுக்குறாரு. சிதம்பரம் தரிசனம் கிடைச்சிருக்கே, இப்படி தலையாத்திரை தனியா நமக்கு நம்ம கேள்வி வைக்க ஆளே கிடையாது. திரும்ப வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? 4 மணிக்கு வந்துடுவீங்களா? ராத்திரி கல்யாணத்துக்கு போக உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிடாம இல்லையா? இப்படிலாம் ஒரு விஷயத்தை கொடுக்காம ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு அதை வாங்கிட்டு வந்துருங்க வரும்போது அப்படின்லாம் சொல்லாமல், திரும்ப எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆகுங்கன்னு கேட்காம, அல்லது நாளைக்கு வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் தனித்துவமாக ஒரு அனுபவத்தை கொடுத்து திரும்ப திருவாரூருக்கும் கூப்பிட்டுருக்காரு. எந்த ஒரு கூப்பாடும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், அந்த சிந்தனையை நினைக்கணுமா வேணாமா? அப்போ நமக்கு அது கிடைக்கலையே. எங்கே கூப்பிட்டாலும் திரும்பி வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்க. திரும்பி வீட்டிலேருந்து ஏதாவது கால் பண்ணி வந்துடுறாங்க. எத்தனை மணிக்கு? 2 நாள் நல்லா ஊர் சுற்றுறேன் அப்படிமா. அன்பா அவங்க உருப்படுற வேலை செய்கிற மாதிரி. 1000 கிலோமீட்டர் போனால் அப்படியே போய் அவ்வளோதான் போயிடுறாங்க. ரிட்டர்ன் அது ஒரு பெரிய ரெண்டாவது பெட்ரோல் கட்சி கொன்றைவார் தடையான் அருள். அவர் ஒன்றும் ஜாலி கிடையாது, நீங்க ஜாலி அடிங்க. மூணு நாளுக்கு மேல கிடையாது. அவங்க வீட்லயே அவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. 3 நாளுக்கு அப்புறம் போன் அடிச்சு கொன்றைவார் தடையான் அருளையே நினைவார். கொள்ளிட திருநதி கடந்தார். கொள்ளிட திருநதி கடந்து அவர் அந்தாண்ட போயிட்டார். சீர்காழிக்கு போய் வரலையா? அடுத்து என்ன ஒரு முக்கியமான ஊர்? சீர்காழி வரும். சீர்காழி யாருடைய தலம்? ஞானசம்பந்த பெருமானுடைய தலம். ஒரு ஞானசம்பந்தரை எப்படி வணங்கினார் என்பதை நம்ம உணவுடைய பிறகு பார்ப்போம்.
டேய்